அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழியில் 22வதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, நான் சொல்கிறது எப்போவுமே நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சரிங்க. சு அப்படிங்கக்கூடிய எழுத்துக்கு இது எல்லாம் வருது. சரிங்களா? என்ன? சுகம், நன்மை, அதட்டு, ஓசை, விரட்டுதல். இதை ஒரு கோர்வை மாதிரி. ஓகேங்களா? இப்போது ஒரு சாரர், அதாவது அவங்க ஒரு பணக்காரவங்க மற்றவங்கள அதட்டி அவங்களுக்கு கீழே பணிய வைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா, அவங்களோட சுகத்துக்காக, அவங்களோட நன்மைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்கள அதட்டி ஒரு ஓசையில் எப்படி சொல்லுவாங்கங்க, அதட்டி பயங்கரமான அதட்டி விரட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? விரட்டி உருட்டி மிரட்டி அவங்கள பயமுடுத்தி வச்சுக்குவாங்க. எதுக்காகனா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சரிங்க. அடுத்து சு, நெடில் சு அப்படின்னா வான வகை. இதை அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து சை அப்படின்னா கைப்பொருள், செல்வம். சரிங்களா? சையதுக்கிட்ட நிறையா செல்வம் இருக்குது, கை நிறையா செல்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சையதுக்கிட்ட நிறைய கை நிறைய செல்வம் இருக்குது. அடுத்து பாருங்கள், சே அப்படின்னா செங்கோட்டை. செங்கோட்டை இதில் எல்லா வார்த்தைகளும் வரும். நான் உங்களுக்கு ட்ராயிங் மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு செங்கோட்டையில் சேர மன்னனோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கோட்டைக்கு பக்கத்துலேயே அழிஞ்சில் மரம் ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவப்பு காளையை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உருவம் மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த உருவம் சிவப்பு கலரில் இருக்க அந்த காளையோட உருவம். காளை அப்படின்னாலே எருது வந்துடும். இடபம்னாலும் காளை தான் பொருள். சரிங்களா? இடபம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இடபம்னா காளை, எருது எல்லாமே வந்துடும். புரியுதுங்களா? சரிங்க. அப்போது செங்கோட்டைக்கு பக்கத்தில் சேர மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க. செங்கோட்டைக்கு பக்கத்தில் என்னங்க இருக்குது? அழிஞ்சில் மரம் இருக்குது. அந்த அழிஞ்சில் மரத்துக்கு அடியில் விநாயகர் இருக்க மாதிரி அங்கே சிவப்பு காளையினுடைய உருவத்தை வழிபடுறாங்க. எதுக்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா, டெய்லி அவங்க போருக்கெல்லாம் செல்வாங்க. ஓகேங்களா? அப்போ எதிர்மறையான அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நிறைய ஒளியெல்லாம் எழுப்பி உயர்வான ஒரு வெற்றியை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி காளையை தொழுதுட்டு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செங்கோட்டை இருக்குது, சேர மன்னர்கள் ஆட்சியில். அழிஞ்சில் மரம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காளையினுடைய உருவம் இருக்குது. எதுக்காக? அவங்க போகக்கூடிய போர் எல்லாமே வெற்றிகரமாக உயர்வான ஒரு இதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக, வெற்றி அடையணுங்கிறதுக்காக, எதிர்மறையான எண்ணங்களை தோற்கடிக்கிறதுக்காக நிறைய ஒலிகள், மத்தளம், மேளம், அந்த மாதிரி பம்பை, அது எல்லாமே வாசித்து கடவுளை வணங்கிட்டு போவாங்க. புரியுதுங்களா? அடுத்து 26வது சோ இதில் என்னென்னா, வானாசுரன் உமையாள்ங்கிறது இங்கே ஒருத்தவங்களோட பேர். சரிங்களா? வானாசுரன் உமையாளை பார்க்கறதுக்காக ஒரு நகரத்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த நகரத்தை சுற்றிலுமே பயங்கரமான அரண் இருக்குதுங்க. அந்த அரணை பார்த்தோன்னே இவர் பயங்கரமாக வியந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, என்னடா இவ்வளோ பெரிய மதிலா, இப்போ எப்படி நம்ம உமையாளை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒலி எழுப்புறாரு. மதில் மேலே ஏறி உட்காந்து என்னங்க பண்ணுறாரு, ஒலி எழுப்புறாரு. என்னங்க, வானாசுரன் உமையாள்னு ஒரு ஆணை பெண்ணை கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதாவது உமையாளை பார்க்கறதுக்காக இவர் ஒரு நகரத்துக்கு போகிறாரு. அந்த நகரத்தை சுற்றிலும் பயங்கரமான பாதுகாப்பு அரண் வச்சுருக்காங்க. வியந்து, என்னடா இவ்வளோ பெரிய அரணா, இப்போ எப்படி நம்ம அந்த பெண்ணை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான ஒரு ஒலி இருக்கும். அந்த ஒலியை எழுப்பி மதில் மேலே உட்காந்து அவங்கள பார்த்துட்டு வர்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்னங்க, மதில் நம்ம புக்கில் இருக்கு இல்லைங்களா? சரிங்க. அடுத்து ஞா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியில் சிக்கனெல்லாம் இப்படி பொருத்துவாங்க. ஒரு கம்பி, அதான் பொறுத்து. சரி, ஞாயிற்றுக்கிழமை அதில் சிக்கனெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஞா, சுட்டு, பொறுத்து. அடுத்து த அப்படின்னா குபேரன், நான்முகன். ஓகேங்களா? குபேர வாழ்க்கை வாழணும்னா ஒரு முகம் பார்த்தாது, 4 பக்கமும் முகத்தை பார்த்து யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்து நம்ம வாழணும். அந்த மாதிரி ஏதாவதுன்னு வச்சுக்கோங்க. பட் இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை, நான் சும்மா சொன்னேன். ஓகே. அடுத்து தா அப்படின்னா கொடு. புரியுதுங்களா? இதில் கிட்டத்தட்ட 17 வார்த்தைகள் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு நான்முகன்னு ஒரு மனிதர் இருக்காப்புல. அவர் நல்ல வலிமையான ஒரு மனிதன். சரிங்களா? அவர் எப்படின்னா, நாச வேலை செய்யக்கூடிய, மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த கொடியவர்களெல்லாம் என்ன பண்ணுவார்னா, அவங்களுடைய குற்றம் குறைகளெல்லாம் கண்டுபிடிச்சி அழிவை தரக்கூடியது இவருக்கு கைபோன காரியம். சரிங்களா? கை தேர்ந்தவர் அப்படிம்பாங்க.
அந்த மாதிரியான ஒரு சேவையை வந்துட்டு இவர் பண்ணிட்டு வர்றாரு. கெட்டது பண்ணுறவங்களோட உயிரை வந்து எடுத்துடுவார். சரிங்களா? ஆனால் அதுலேயுமே ஒரு சிலர் வந்துட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் இனிமேல் திருந்தி வாழ்கிறேன் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லுவாராம்மா, ஓகே நான் உனக்கு ஒரு பரிகாரம் தர்றேன். என்னென்னா வியாழக்கிழமை கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா நிறைய நெய்வேத்தியம் எனக்கு பரப்பு நிறைய நெய்வேத்தியம் முனி படத்தில் எப்படிங்க அவரை விரட்டுறதுக்காக நிறைய கரிசோரெல்லாம் போட்டு இது பண்ணுற மாதிரி இவங்களுக்கு இந்த நான்முகனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வியாழக்கிழமை வந்துட்டு நல்லா கரிசோரெல்லாம் உட்காந்து பரப்பி வச்சு இது பண்ணுறாங்க. அப்போது இந்த நான்முகன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அது வந்து சாப்பிட்டே இருக்காது. அப்போ வந்து உனக்கு ஒரு டாஸ்க்கு, நல்லா யோசிங்க, ஒரு டாஸ்க் நடக்குது. என்ன டாஸ்க்குனால் இப்போ எப்படிங்க சில படத்தில் நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு டாஸ்க்காக தாண்டி போய் தாவிலாம் போவாங்க. சைடில் வந்துட்டு அம்பு அது இதுவுமே வந்துட்டு கல்லெல்லாம் வந்து மண்டையில் விழுகிற மாதிரி இந்த டாஸ்கெல்லாம் தாண்டி போனீங்கன்னா நீ வந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வியாழக்கிழமை இவருக்கு வந்து படையெல்லாம் வச்சு இவர் வந்து சாப்பிட்ருக்காப்புல. அந்த டைமில் இவனுக்கு ஒரு டாஸ்க் நடக்குது. பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாவுதல் அதான் தாண்டி போய் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, இவரோட பகை உணர்ச்சி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் போய் வலி வருத்தங்கள்லேருந்து வெளிவந்து அவரோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாரு. புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, நெக்ஸ்ட்டு இப்போது தீ அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 விதமான குணங்களை வந்துட்டு இங்கே சொல்ல வர்றாங்க. தீ அப்படிக்கு ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இனிமையானவர், இன்னொருத்தர் வந்துட்டு ரொம்ப கொடுமைக்காரர். இனிமையானவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப அறிவு ஞானத்தில் சிறந்தவராக இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கைக்கும் ஒளி விளக்காக இருப்பாங்க. புரியுதுங்களா? எப்படிங்க, இனிமையாக இருப்பாங்க, அறிவு ஞானத்தில் சிறந்தவங்களாக இருப்பாங்க, அது போக மற்றவங்களோட வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றி வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கொடுமையானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபாய வழி அப்புறம் நரகம், இது எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ளே வருங்க. உபாய வழி நரகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு தீமை செய்தவர்களுங்கிறதுனால இந்த கொடுமைக்காரவங்க நரகத்துக்கு போவாங்க. போகக்கூடிய நரகம் எப்படிங்க இருக்கும், ரொம்ப நெருப்பாக இருக்கும். நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் இல்லைங்க, படத்தில் அந்த நரகம் வந்துட்டு பயங்கரமாக தீ மாதிரி இருக்குது, தீப்பிழம்பு மாதிரி. அந்த இடத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த கொடுமை தீமைங்கும் போதே அந்த தீமை கொடுமையான குணமுடையவர்கள்னாலே நஞ்சு, அவங்க ஒரு விஷம் மாதிரி, அவங்க ரொம்ப சினமானவங்க. அந்த மாதிரி நெகட்டிவாக வர்றது எல்லாமே வந்துட்டு இதுக்கு வந்துடும். புரியுதுங்களா? அப்போது பார்த்துக்கோங்க, நல்லதும் வருது கெட்டதும் வருது தீக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள் 31 தூ அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த வார்த்தைகளெல்லாம் வருது. இப்போ அதை நான் வந்து 2 இதாக சொல்கிறேன். சரிங்களா? சேர்மானம், நடத்தல், நிறைத்தல், வளர்தல். சரிங்களா? வளர்தல். இப்போது சேர்மானம் ஒரு நல்ல வசதியானவர் எப்படின்னா நல்ல பொருட்கள்லாம் சேர்த்து நடத்தல் அப்படின்னா அவங்க ஃபேமிலியை நல்லபடியாக நடத்திட்டு வர்றாரு. அவரோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. செல்வ வளம்லாம் நிறைந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, என்னடா அவன் பயங்கர வசதியாக இருக்கான், ஃபேமிலியை நல்லா வச்சுக்கிறான், நிறைய செல்வ வளம் இருக்குது, எப்படி இவனுக்கு கூட இப்படி இருக்குது, ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி விடணுமேன்னு சொல்லிட்டு பிரிவை ஏற்படுத்தி விடணுமே நினைக்கிறாங்க. அப்போ என்னாகுதுன்னா இவன் வந்து எப்படி இருக்கான், இவனோட கேரக்டரு ரொம்ப எரிச்சல் குணத்தோட கெடுத்து விட்ருவான். அப்போ மற்றவங்களெல்லாம் வருத்துறான், கஷ்டப்படுத்துகிறான். அந்த மாதிரியான கேரக்டர் இந்த கெட்ட எண்ணம் கொண்டவன். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அப்படியே ரொம்ப பிகு பண்ணிக்கிறான். என்னென்னா, நான் ஒரு அசத்தலான ஒரு அனுபவம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா, என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறேன், என்ன பெரிய அசத்தல் அனுபவம், என்னடா பேசிகிட்டு இருக்க சொல்லு அப்படின்னதுக்கு, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், அவன் குடும்பத்தில் குட்டையை குழப்பி விட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிங்களா? அப்போது இதெல்லாம் ஒரு நல்ல காரியமாடா, இன்னொருத்தர் குடும்பத்தை வந்து கெடுத்துட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அப்போ ஒரு குடும்பம் நல்லா வாழுது, வந்துட்டு அந்த குடும்பத்தை வந்து பிரித்து விட்டு வேறு இடத்துல போய் வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தையே வந்துட்டு நான் வந்து கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். புரியுதுங்களா? எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுங்க. அடுத்து இது பாருங்கள், தூங்குற எழுத்துக்கு நான் தூத்துக்குடின்னு வச்சுருக்கேன். இது வந்து இந்த எழுத்து வரும், நான் சீமைன்னு வச்சுருக்கேன். எப்படின்னா, தூத்துக்குடி சீமை எப்படி இருக்குன்னு தெரியுமா, அவ்வளவு தூய்மையாக இருக்குடா, தூய்மை சுத்தம் எல்லாம் வந்துடும். அந்த நாட்டையே வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு சின்ன மாவட்டம் தான், நான் ஒரு இது மாதிரி சொல்கிறேன். அந்த தூத்துக்குடி ஜில்லா எப்படி இருக்குன்னு தெரியுமா, சீமையில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா
பயங்கர சுத்தபத்தமாக இருக்காங்கடா, எல்லாரும் வந்துட்டு வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்காங்க, அங்கே அழுக்கே இருக்காதாம்மா, அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பறவைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மனுஷங்களாம் ரொம்ப நல்ல மனுஷங்க, எந்த வகையான பகையும் இல்லாமல், பகை வருங்க, எந்த வகையான பகையும் இல்லாமல் ரொம்ப நல்ல கேரக்டரான மனுஷங்கள் தான் அங்கே இருக்கிறாங்களாமா. அங்கே சோழ மன்னன் சிவி சக்கரவர்த்தியோட கதை உங்களுக்கு தெரியும். என்னென்னா, ஒரு பறவைக்காக தன்னுடைய சதையை வந்துட்டு அறுத்து கொடுப்பாருங்களாமா, புரியுதுங்களா? அவரை வந்து நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சோழ மன்னன் சிபி சக்கரவர்த்தி இங்கே வரமாட்டார் இந்த ஆப்ஷனுக்கு. இந்த கதையை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஓகேங்களா? அப்போது நீங்கள் அந்த பறவையையும், அந்த பறவைக்காக அரசன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட சதையவே வந்துட்டு பிச்சு கொடுத்துருக்காரு. அந்த கதையை நீங்கள் இது கூட ஒப்புமைப்படுத்திக்கோங்க, சரிங்களா? என்னங்க, தூத்துக்குடி ஜில்லாவில் தூய்மையாக இருக்கும், ரொம்ப எல்லாருமே மனுஷங்களோட மனசு வெள்ளையாக இருக்கும், அவங்க போகிற ட்ரெஸ்ஸுமே வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவைக்காக தசையும் கொடுக்குறாங்க. அதுபோக அங்கே எந்த வகையான பகையும் இல்லாமல் மனுஷங்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்து தேனா வந்துட்டு தெய்வம், கடவுள், மாடு அருள், நாயகன் கொள்கை. நாயகன்னா யாருங்க? கமல்ஹாசன். அவருடைய கொள்கை என்னென்னா தெய்வம், கடவுளை வந்துட்டு நம்ம ஒரு விதமாக கும்பிடுவோம், அவர் வந்துட்டு மாட்டை தான் வந்துட்டு தெய்வமாக நினச்சி கும்பிடுறாரு. அந்த மாட்டோட அருளால் தான் இவர் இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தை அப்படின்னா, தைனா உங்களுக்கு தெரியும், அது ஒரு மாதம்னா நம்ம திங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஓகே, அந்த டைமில் ஒரு சின்ன மரம் இருக்குது, மரங்கன்றுக்கிட்ட போய் மக்களெல்லாம் அலங்காரம் பண்ணி, அதுவும் எந்த நாளில் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி பூச நாள், இந்த நாளில் தான் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அவ்வளோதான். மாதம், திங்கள், மகர ராசி, பூச நாள், அலங்காரம், மரக்கன்று. அடுத்து நாக்கு. வந்துட்டு நாக்குங்கிற பொருள் வரும், உங்களுக்கு தெரியும். அடுத்து மணி, அயலால். இதுக்கு வந்து எப்படின்னா, மணிங்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, அண்டை அயலார், அதாவது பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பூட்டோட தாளை வந்து போட்டுட்டு அங்கே வந்துட்டு இந்த ஊதாங்குழல் சொல்லுவாங்க தெரியுங்களா? அதாவது அடுப்பில் வந்துட்டு நம்ம ஊதுவோலைங்க, வாயில் வச்சு ஒரு குழல் மாதிரி வச்சு ஊதாங்குழல் ஊதி தானங்க அந்த நெருப்பை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த ஊதாங்குழலை வச்சு இது பண்ணி ஜுவாலையை வந்து அதிகப்படுத்தி விட்டுறான். அவங்களோட வீடு என்னங்க ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு. அதாவது எரிகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், ஓகேங்களா? எரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 4 பக்கமும் 4 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, 4 பக்கமும் வளைஞ்சு நின்று எல்லாரும் தண்ணி எடுத்து ஊற்றி இந்த பையன், டே திறப்பு, சாவி எங்கடா, சொல்லுடா குடுடா, உள்ளே இருக்கிறவங்களாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, குடுடா திறந்து விடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு சினிமா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, குரில் நகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு, மிகுதி, இன்பம். இது வந்து நீங்களே படிச்சுக்கோங்க, இதில் ஒன்றும் இல்லை, எல்லாமே சிறப்பாக இன்பமாக இருக்குது, அவ்வளோதான். நான் இப்போ எங்கே தெரியுமா போயிட்டுருக்கேன், நான் படகுல போயிட்டுருக்கேன். இந்த படகு, மரக்கலம், நாவாய், இது எல்லாமே நம்ம 7th புக்கில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அடுத்து நீ அப்படிங்கிறது என்னென்னா முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம், ஓகேங்களா? அதாவது நீல கலர், முன்னிலைன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அதாவது எப்படின்னா, அவர் வந்து நீல கலரில் ஒரு சொக்கா போட்டுட்டு நிற்கிறாரு, ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நிற்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நூ அப்படின்னா புகழ், ஐயம், நேரம், உபசர்க்கம், நிந்தை உபசர்க்கத்துக்கு துன்பம் அப்படிங்கிற பொருள் இருக்குது, ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு புகழ்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்துட்டு ஒரு தெளிவே இல்லாதப்ப என்ன பண்ணுவானாமா, ஒரு டைம் எடுத்து மைண்ட் வந்து குழப்பமாக இருக்கும்போது தியானம் பண்ணுவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐயம்னா தெளிவற்ற நிலை தானங்க. அப்போது ஐயம், அந்த குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தியானம் பண்ணுவான் புகழ்னு ஒரு பையன். அதே டைமில் துன்பம் வந்த நேரம் மற்ற மனுஷங்களுக்கு அன்பாக பேசி அவனோட வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது ஒரு புகழ் அப்படிங்கிற ஒரு பையனோட ஒரு இது. அடுத்து நூ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு யானை, எல், ஆபரணம், நூபுரம், யானை அப்படிங்கிறது நம்ம 9th வந்துட்டு படிப்போங்க, புரியுதுங்களா? 9th அந்த ஒரு இலக்கிய பாட்டில் வரும், ஓகேங்களா? சரி, இது யானை அப்படின்னாலே நூபுரம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல் அப்படின்னா பகல், ஆபரணம். இப்போ பகல் டைமில் வந்துட்டு யானைக்கு வந்து நல்ல மேக்கப்லாம் வந்துட்டு சாமி யானைக்கு அப்படி தாங்க ஆபரணம்லாம் போட்டு மேக்கப் பண்ணி தாங்க ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க. அதை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இன்றைக்கி 40 வார்த்தை முடிஞ்சிச்சு, மீதி இருக்கிறத அப்புறம் போடுறேங்க. சரிங்க, எல்லோரும் நல்லா படிங்க, பாய்ங்க.